screen. لا انا بابا. بسم الله الرحمن الرحيم. فيعذبه الله العذاب الأكبر ரெண்டாவது. عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا மாஷா அல்லாஹ். மூணாவது. فوقاهم الله شر ذلك اليوم ولقاهم نضرة وسرورا இப்போது மூணாவது. فوقاهم الله شر ذلك اليوم ولقاهم نضرة وسرورا நாலாவது. ذلك أمر الله أنزله إليكم திருப்பி வருங்க. ذلك أمر الله أنزله إليكم ஐந்தாவது. فإذا قيل لهم تعالوا يستغفر لكم رسول الله ஒரு நாளை لووا நிப்பாட்டுறது رؤوسهم 6 செகண்ட் நிப்பாடுங்க. فإذا قيل لهم تعالوا يستغفر لكم رسول الله لووا رؤوسهم ورأيتهم يصدون وهم مستكبرون ஓகே, நாலாவது, சாரி, ஆறாவது. குட், மாஷா அல்லாஹ். ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل ம், العليم ம், ம். ஃபத்து, அந்த ஃபத்து என்று வருது. ரெண்டாவது ஐன பணிங்க. ஆய ஆவீம். ஆய பணிக்கோள். ஆவீம். عليم عليم ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العليم அலீம் பல. عليم ஆவீம். والله ذو الفضل العليم ஏழாவது. يوم يبعثهم الله جميعا فينبئهم بما عملوا أحصاه الله ونسوه والله على كل شيء شهيد ஓகே, குட், மாஷா அல்லாஹ். நல்லா மிச்சமே நல்லா. நாங்க இன்றைக்கு வல்லினமாக ஓத வேண்டிய சந்தர்ப்பத்துல மூன்றாவது சந்தர்ப்பத்துக்குள்ள போறோம். இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அப்டேட்ல இருக்கும். அதாவது அல்லாஹுடைய லாமிக்கு தானே, அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால வாரலுக்கு சுக்கூன் விட்டிருக்கும். ஆனால் அந்த சுக்கூன் தெளிவாக குர்ஆன்ல இருக்காது. அதுக்கான காரணம் என்னென்றால், எங்களுக்கு தெரியும், முதலாவது எழுத்துக்கு சுக்கூனும் அதை தொடர்ந்து வார எழுத்துக்கு ஷத்தும் இருந்துன்னு சொன்னால் நாங்க ஷத்தாவை தான் டாக்கெட் பண்ணி முழுமையாக உச்சரித்து ஓதுவோம். சுக்கூன் அதனுடைய உச்சரிப்பை நேரடியாக இழந்து விடும் என்று சரி நான் படிச்சுக்கிறோம். இந்த சட்டம் நேரடியாக தொடர்பு பெறக்கூடிய இடமாகத்தான் இந்த இடம் காணப்படும். இப்ப இதுல பாருங்க,
இந்த உண்மையில இந்த அலிஃப் வந்து மத்துடி அலிஃப் ஃபல்லாஹுன்னு நாங்க ஓதுவோம். ஆனா அப்படி ஓத மாட்டோம். ம். சரியா? ஏன்னா இது மத்துடி அலிஃப் அந்த அல்லாஹ். சுக்கூன் பெற்று வார அலிஃப் ஆகிறதால ஃபல்லாஹு என்று பேத்துருவோம். அப்ப அந்த சுக்கூன் என்ன செய்யுது? சரி. சுக்கூனுங்கிறது முழுமையாக மறைஞ்சு போகுது. ஆனா விளங்கிக் கொள்ளணும், முன்னுக்கு சுக்கூன் வந்துச்சு தண்டால் அந்த சுக்கூனுக்கு முன்னால் இருக்கிறது ஃபத்ஹத்துன். இந்த ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துனை டாக்கெட் பண்ணி இந்த ஃபத்ஹத்துன் வைக்கிறதால அல்லாஹ்வுடைய இல்லாம நாங்க பள்ளினமாக நாங்க போதும். விளங்கினாது? சரி. விளங்குச்சு. சரி, இப்ப இந்த வசனம் உங்களுக்கு உண்மையில இதுவரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி இல்லாத வசனம் உண்டு. ம். சரியா? ஹலோ, இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணி இல்லாத வசனம் உண்டு. வாய்ஸ். இப்பதானே கண்ணாலையும் பார்த்திக்கிறீங்க. ஆமா. சரி, இப்ப நீங்க கண்ணால ஆ. பார்த்ததோட இந்த வசனத்தை ஓத போறீங்க என்றால் நீங்க எடுத்து ஓத வேண்டிய ஐடியாவை எடுத்துட்டு கண்ணால இந்த மனசால ஓதிட்டு ஓதுறல்ல, கண்ணால ஒரு ஐடியா ஒன்று எடுத்துட்டு ஓதுங்க பாப்போம். இப்படி ஓதலாம் அப்படி ம். சைடு ஓதுங்க பாப்போம், சரியா வரும். كذلك كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما فيما كانوا فيه يختلفون. ஃபர்ஸ்ட்லேருந்து ஓதுங்க. ஹலோ, கேக்குதாங்க ஜி? இன்னும் ஒரு பாவம் 2 3 இடத்துல ஆ. மாட்டிக்கிறீங்க. آه. كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. சரி, இதுல திருப்பி ஒரு கோவம் சொல்றேன். ஒவ்வொரு م. பகுதி சொல்லித்தாரேன். ம். كذلك قال الذين لا يعلمون مثل قولهم அந்த பகுதி ஓகே, கிளியர். فالله فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه பிள்ளை நீ يختلفون. என்ன செஞ்சீங்கன்னா 2வது பகுதி அவ்வளோத்தையும் ஒரே மூச்சா ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. آه. உண்மையில அது பெரிய டாக்கெட்டான பகுதி. ஓதினா அது எக்ஸலன்ட் தான். அப்படி ஓதினா அப்படி அப்படி آه. ஓதுற எக்ஸலன்ட்ல பிழை வந்துச்சுன்னா அது பெரிய பிழை. ஓதுறதுல لن- பிழை விட்டா பெரிய பிழை. இப்ப நீங்க விட்ட பெரிய பிழை என்ன? ஃபீமா கானு ஃபீஹி என்று ஓதுறீங்க. அப்ப அது அர்த்தம் என்ன? இந்த இடத்துல كان- நீங்க படிச்சிருக்கீங்களா? كانوا فيه. கானு ஃபீஹி. சரியா ஓதுங்க பாபு. فالله يحكم بينهم يوم القيامة இன்னொரு பிரச்சனை இருக்குது. فيما யாட كانوا உச்சரிப்பு யௌம, யா யௌமன்னு மாறப்படாது. அதான் சரி. முதலாவது يوم. பகுதியில் வந்து யா இலமூன சரி, ல யா இலமூன மிஸ்ல கௌலிஹிம் இது சரி. வல்லாஹு யஹ்கு விளங்கல. இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. இதுலயும் யஹ்குமு இதுலயும் ஏ சரி வர இங்க யௌமன்னு வரப்படாது, இதுல ஏ வரணும். யௌமல் கியாமதி என்று வரணும் ஏ. يوم திருப்பி يوم ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة بلا فيما كانوا يوم القيامة يوم القيامة. يوم يوم القيامة مم. فيما كانوا فيه يختلفون. يختلفون خاڑ உச்சரி படுக்கணும். كذلك قال يختلفون. الذين لا يعلمون مثل قولهم. ஏட உச்சரிப்பு முக்கியம். فالله يحكم بينهم يوم القيامة. அந்த காஃப் ய யஹ்குமு சின்ன கேஃப் கு. சரி, திருப்பி என்ன செய்யணும்?
يوم القيامة فيما كانوا فيه يختلفون. சின்ன ஹா சரி. நெத்தே கேஃப் எடுத்து இதே போதும் பாவம். كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة கையா பல يوم القيامة قيام யாவ படிச்சிடணும் கை ய காஃப் ஓகே குய் பட் قيام தொடர்ந்து வர யா வந்து ய قيام 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 فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. فيما كانوا தான் வருது உங்களோட ஓதல்ல ரெக்கார்ட கேட்டா கேட்டு பார்க்கணும் இந்த இடம் கேனு فيما தான் كانوا வருது அது மாறணும் كانوا எஸ் فيما كانوا كانوا فيه سي- فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. ஆயிரம் ரெக்கார்டை ஃபுல்லாக கேளுங்கோ இந்த வசனம் ஓதுற அமைப்பு கேடு ரெடி ஆகுங்கோ அதோட சேர்த்து உங்களோட ஒர்க் கூடுது இந்த வசனங்களை முழுமையாக ரெடி ஆயிட்டு வரணும். சரிங்க. ம். ஜெசாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.